டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பயின்ற திருப்பூர் மருத்துவ மாணவர் சரவணன் படுகொலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் முதுகலை மருத்துவம் பயின்று வந்த தமிழக மருத்துவ மாணவர் சரவணன் கல்லூரியில் சேர்ந்த 10 நாட்களில் விடுதி அறையில் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் சரவணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ள வைகோ, உடற்கூறு ஆய்வில் அவர் தற்கொலை செய்யவில்லை என தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளார். மேலும் விஷ ஊசி போட்டு மாணவர் சரவணன் கொலை செய்யப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மாணவர் சரவணனின் குடும்பத்துக்கு மத்திய அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ மாணவர் சரவணன் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மர்மமான முறையில் இறந்தது வருத்தம் அளிப்பதாகவும், மரணம் குறித்த முதல் தகவல் அறிக்கையை டெல்லி காவல்துறை அப்போதே சரவணனின் பெற்றோரிடம் கொடுக்காதது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சரவணனின் மரணம் குறித்த உண்மை நிலையை விரைவில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், சரவணனின் குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வெளி மாநிலங்களிலிருந்து படிக்க வரும் மாணவ மாணவிகள் அச்சமின்றி படிப்பை தொடர்வதற்கு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார்.